எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது இன்ஸ்டன்ட் தோசையோட ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். மாவு அரைச்சி உடனே எடுக்கிற ஒரு தோசை தான். பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காம சாஃப்டாக இருக்கிற ஒரு தோசை. கூடவே ஒரு தக்காளி சட்னியோட ரெசிபியும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 கப் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சிருக்கு. 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் எடுத்திருக்கு. தோசை செய்யறதுக்கெல்லாம் நம்ம எடுக்கிற அதே பச்சரிசி தான். இட்லி அரிசி எடுக்கக்கூடாது. ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. பச்சரிசி நல்லா கழுகி ஒரு 3 to 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்து நம்ம இதை மிக்சிக்குள்ளே போட்டு அரைக்கணும். மிக்சிக்குள்ளே போட்டு அரைக்கும்போது இது கூட இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று வந்துட்டு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருக்கு. 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 5-6 பீஸ் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லூஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு மாதிரி இந்த மாவு கட்டியாக இருக்கக்கூடாது. இதே பாருங்கள், ஒரு டைம் நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இது இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நமக்கு இன்ஸ்டன்ட் தோசைக்கு இந்த அளவுக்கு கட்டி வேண்டாம், கொஞ்சம் லூஸ் ஆகணும். 1/4 கப் அளவுக்கு அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே தண்ணி ஊற்றி மறுபடியும் இந்த மாவில் நான் சேர்த்து கலக்கியிருக்கு. உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும் இந்த குவான்டிட்டி அரிசிக்கு. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி ஆகி போகக்கூடாது. 5 நிமிஷம் கூடி நம்ம இதை வைக்க வேண்டியதில்லை. அரைச்செடுத்து உடனே தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் பேன் தான் நான் எடுத்திருக்கு. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவு ஊற்றி மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் நீங்கள் அதில் முதல்ல எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றாமே இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு மூடி வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற பச்சையாக இருக்கிற மாவு கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தோசை திருப்பி போட்டுடலாம். தீ கம்மி பண்ணி வைக்க வேண்டியதில்லை, மீடியம் ஃப்ளேமிலே வச்சுக்கோங்க. இது சீக்கிரம் ஒன்றும் கருகி போகாது. 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் இந்த தோசை நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆயில் இதில் அப்ளை பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் செஞ்சு எடுத்துக்கலாம். மூடி வைக்கணும். மூடி வைக்காமல் இருந்தால் இது மேலே பச்சையாக தெரியும். மூடி வச்சதுக்கு அப்புறம் மட்டும் மேலே எண்ணெய் ஊற்றி தடவி விட்டுக்கோங்க. நீங்கள் தோசைக்கல் இரும்பு சட்டி இருக்குல்ல, இரும்பு பேன் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல எண்ணெய் தடவி விட்டு பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தோசை மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் பேன் தான் முதல்ல எண்ணெய் ஊற்றக்கூடாது. பாருங்கள், எல்லா தோசையுமே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கு. அடுத்தது தக்காளி சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடலை எண்ணெய் தான் நான் எடுத்துருக்கு. ஒரு பேன் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கு. அதில் 10 பெரிய சைஸ் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு கட் பண்ணி சேர்க்கக்கூடாது, முழுசாக போட்டுக்கோங்க. கட் பண்ணி சேர்த்தா இது சீக்கிரம் கருகி போயிடும். பூண்டு நல்லா வதக்கி அதோட பச்சை மணம் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கு. அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரௌன் நிறம் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு வதக்கி அது கொஞ்சம் சாஃப்டான மட்டும் போதும். அதுக்கப்புறம் 3 தக்காளி, புளிப்பு கம்மியாக இருக்கிற தக்காளி எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வேகணும். தக்காளி நல்லா வெந்து அது கூட மேஷ் ஆகணும். நமக்கு ஸ்பூன் வச்சு அமர்த்தும் போது நல்லா உடைச்செடுக்க முடியணும். அந்த அளவுக்கு தக்காளி வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து மறுபடியும் வதக்கணும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா உடைஞ்சிருச்சு, நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வரமிளகாய் பவுடர், காரம் உங்களுக்கு வேணா எடுத்துக்கலாம், இல்லை காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் கூடி நான் இதில் சேர்த்துருக்கு. பெருங்காயத்தூள் ரொம்ப அதிகமாக சேர்த்தா அந்த பெருங்காயத்தோட ஸ்மெல் அதிகமாக தெரியும். இது இந்த மாதிரி சேர்த்தா தெரியாது. டேஸ்ட் கரெக்டாக பேலன்ஸாக கிடைக்கும்.
இதில் நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கலை, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற தக்காளி வந்து புளிப்பாக இருக்கிற தக்காளியாக இருந்தால் இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூடி சேர்த்துக்கோங்க. இல்லை இருந்தால் நம்ம சட்னிக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாக தெரியும், ஏதோ ஒரு டேஸ்ட் பேலன்ஸ் ஆகாத மாதிரி தோணும். அந்த சர்க்கரை சேர்த்தா கரெக்டாக போயிடும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெடியாக இருக்குது. நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சிக்குள்ளே போட்டு நம்ம இதை அரைச்செடுக்கணும். அரைக்கும்போது தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை, இதிலே தண்ணி இருக்குது. நல்லா அரைச்செடுக்கும்போது இதே மாதிரி பேஸ்ட்டாக கிடச்சிடும். இனி இது தாளிச்சிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிடலாம். இது சேர்த்தா நல்ல ஒரு மணமாக இருக்கும். உளுந்தம்பருப்பு வந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 வரமிளகாய் சின்ன பீஸாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாமே வறுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்செடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, தக்காளியோட பேஸ்ட்டு, அது இதுக்குள்ளே ஊற்றிடலாம். தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இந்த சட்னியோட கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிடலாம். கட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் கட்டியாக செஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் சேர்த்து மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா கலக்கி விட்டு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ சட்னிக்கு அந்த அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு சட்னி தண்ணி ஊற்றாமல் நல்லா கட்டியாக செஞ்சு எடுத்துருச்சுன்னா 3 நாள் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி லூஸாக செஞ்சு எடுத்துருச்சுன்னா நமக்கு ஒரு நாள் தான் சாப்பிட முடியும். இது நல்லா கொதிக்க விட்டு திக்னஸ் கரெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தக்காளி சட்னி எல்லா டைப் தோசைக்கு மேட்ச் ஆகிற ஒரு தக்காளி சட்னி தான். இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற இந்த இன்ஸ்டன்ட் தோசை, இந்த தக்காளி சட்னி, இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வெங்காயம் சேர்க்காமல் ஜீரகம் மட்டும் சேர்த்து செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மணமாக இருக்கிற ஒரு தோசையாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு தோசையும் கூடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.